நண்பர்களே, எல்லா காலத்திலும் கொடிகள் இருந்தது. அர்ஜுனன் கொடியில் அனுமனுடைய சின்னம் இருக்கும், துரியோதனனுடைய கொடியில் சர்ப்பம் இருக்கும், துரோணருடைய கொடியில் வில் இருக்கும், கண்ணனுடைய கொடியில் கருடர் இருக்கும், கர்ணனுடைய கொடியில் யானை சங்கிலி இருக்கும். ஆக எல்லா கொடியிலும் சின்னங்கள் இருக்கும். எல்லா கொடியும் துணியால் ஆனதுதான். ஆனால் எல்லா கொடியையும் அசைப்பது காற்று மட்டும்தான். ஒரு கொடியினுடைய மதிப்பு என்பது சின்னத்தாலோ காற்றாலோ அல்ல, அதை எந்த கரம் பிடித்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த கொடியினுடைய மகிமை இருக்கும். அவ்விதமாக பாரதி இலக்கிய சங்கத்தின் கொடியை பிடித்திருப்பவர் எங்கள் அன்புக்குரிய தோழி எழுத்தாளர் திலகபாமா. குழு அரசியல், ஜாதி அரசியல், கட்சி அரசியல் என்று எல்லா விதமான அரசியலும் உக்கிரமாகி அது விழாக்களிலும் விருதுகளிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் எழுத்தாளர் திலகபாமா எந்த அரசியல் கட்சியிலும் நுழையாத 2007 3 நாட்கள் கல்லூரியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தியவர் அவர். அப்பொழுது படைப்பாளிகள் 15 பேரை வர வைத்து 3 நாட்கள் தங்க வைத்து காளீஸ்வரி கல்லூரியில் அவர் நிகழ்ச்சி நடத்தினார். 40 பேர் எழுத்தாளர்கள் 40 பேர் வந்தாங்க. 3 நாள் கருத்தரங்கம். 2007 அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டவர்தான் எங்கள் அன்புக்குரிய எழுத்தாளர் மாலன். இன்றும் அவர் இங்கே எங்களோடு இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்தான் நானும் ராஜேஸ்வரியும். இன்றும் 2024 வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். திலகபாமா கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளராக அங்கம் வகிக்கிறார். சிவகாசியில் மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். 10 கவிதை தொகுப்பு, 3 சிறுகதை, 3 நாவல், 4 கட்டுரை தொகுப்புக்கு சொந்தக்காரரான இவர் பாரதி இலக்கிய சங்கத்தை நிறுவி வருடந்தோறும் 50,000 ரூபாய் பரிசுடன் விருதளித்து படைப்பாளிகளை கொண்டாடுகிறார். அவரை தொடக்க உரையாற்ற அழைக்கிறார். அரைவடங்கள் அழித்து திசை தழுவி வீசும் தென்றல் வழியெங்கும் புவி அடித்தட்டு தாண்டி ஆழ வேருண்டியும் மேரு மழையென உயர்ந்தும் வாழும் தமிழால், தமிழின் வழியால் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நாம் யாரும் பேசுகிறத கேட்டெல்லாம் கைத்தட்டலை, நிறுத்துனாங்கன்னா கைத்தட்டலான்னு புரிஞ்சுக்கிறோம். சூர்யாவுக்கு நிறுத்த தெரியலை. வழக்கமாக கூட்ட ஆரம்பித்தா பேசாதீங்கன்னு சொல்கிற ஆசிரியர்கள் மத்தியில் நீங்கள் பேச மாட்டீர்களா, கொஞ்சம் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டீர்களா என்ற ஆதங்கத்துடன் இங்கு மேடையில் அத்தனை படைப்பாளிகளும் விற்றிருக்கிறார்கள். இது வழக்கமான கூட்டம் அல்ல. உங்களுக்கு ஒருவேளை இலக்கிய கூட்டங்கள் இது வரைக்கும் அறிமுகம் ஆகியிருக்கவில்லை இல்லைங்களா டீச்சர்? மேமே அப்படி தான். இலக்கியத்தை படிக்கிறோம், பரீட்சைக்கு எழுதுகிறோம். ஆனால் இலக்கியம், எழுத்து, மொழி, சொல், வார்த்தை இது எல்லாம் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது என்று ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களை உணர வைத்தால் அந்த இடத்துல தான் நீங்கள் மொழியை சரியாக படிச்சிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை பற்றி பேசுவதற்கு எல்லாரும் சொன்னாங்க, கிராமப்புறத்து மாணவர்களுக்கு, ஏழ்மையில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அடிச்சிருங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. நான் பட்டிவீரன்பட்டி என்ற கிராமத்திலிருந்து வந்தவள். உண்மையில் வேறு எந்த தயக்கமும் இல்லாமல் நாங்கள் நினச்சதை, நான் சரின்னு நம்பினதை பேசுகிறதுக்கான உரத்தையும் உறுதியும் கொடுத்தது இந்த கிராமம்தான். நகரத்தில் ஏகப்பட்ட போலித்தனங்கள் இருக்கும். அவனை பார்த்து நம்ம இவன் செய்யலான்னு யோசிப்போம், இவனை பார்த்து ஐயோ அவனை விட நான் கூடுதலாக செய்யணும்னு யோசிப்போம். இங்கே என் பாட்டி, என் அப்பா, எல்லோரும் வீட்டில் பெரிய ஆளுங்க என்ன செய்கிறாங்களோ அதை சுற்றி அந்த மண்ணும் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லித்தருதோ அதை பழகி இருக்கிறோம். எனக்கு உண்மையில் ஆசை, இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களில் இருக்கிற இந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கிற, கல்வியின் மூலம் ஒருங்கிணைக்கிற இந்த பணியை செய்து கொண்டு. ஏன்னா நான் கிராமிய திருவிழா நடத்தின போது
3 வருஷமாக நடத்தினேன் கிராமிய திருவிழா. 5 நாட்கள் நடக்கும். ஒவ்வொரு திருவிழாவிலையும் எஸ்எம்எஸ் கல்லூரியிலிருந்து எல்லா போட்டிகளிலும் முழுமையாக இங்கிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு இவங்களை ஊக்குவிச்சு தாளாளர் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஏன் இதுக்கு போகிறீங்க, அதுக்கு போகிறீங்க, இவ்வளோ தூரம், அதுக்கான செலவு எதை பற்றி. அப்போது இந்த ஆர்வத்தை, உங்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குற வாய்ப்பை இதை பாரதிய இலக்கிய சங்கம் மூலமாக, இந்த பாரதிய இலக்கிய சங்கம்ங்கிற சொல் எனக்கு கொடுத்தது லட்சுமி அம்மாள். அந்த கிராமத்துலேருந்து வந்து சிவகாசியில் கல்யாணம் முடித்து இங்கே இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கு இடையில் ஓடிட்டுருக்கிற நேரத்தில் உன்னுடைய கவிதை வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ எழுதுவீங்களா, இந்த எழுதுறதை இப்படியே வைக்கக்கூடாது, இலக்கியவாதிகள் மத்தியில் நம்ம இது பேசப்படும் பொருளாக மாறணும், நீங்கள் அவங்கள சந்தித்து பேசணும், பேசுனா நீ மனசில் நினச்சிட்ருக்க விஷயங்கள் இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் வெளியுலகத்துக்கு வந்து சேரும், சொல் எல்லாருக்குமான செயலாக மாறி அது முளைத்தெழும். அந்த மந்திரத்தை செய்வதற்கு பாரதிய இலக்கிய சங்கம் வேண்டும் என்று, அதனை தோற்றுவிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையும் கொடுத்து என்னோடு எல்லா இலக்கியவாதிகளோடும் தொடர்பு படுத்தியவர் லட்சுமி அம்மாள். அம்மாவோட எனக்கு பரிச்சயமான போது 60 வயசு, 14 வருடங்கள் என்னோட நீண்ட நட்பு. பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து திருமணம் முடித்து 21 வயசில் வரோம். ஒரு 30 வயசுக்குள்ளே தான் நான் அவங்களோட, எனக்கு 30 வயசு, அவங்களுக்கு 60 வயசு. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 2 வருஷம் வித்தியாசம் வந்தால் கூட தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறீங்க, தலைமுறை இடைவெளின்றீங்க. அதை பகிர்ந்துக்கவே நம்மளால் முடியாமல் போயிடுது. ஆனால் இல்லை, ஒரு வாழ்க்கைக்கான விடையை நான் இனிமேல் நடந்து போய் தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு முன்னாடி நடந்து போய் பார்த்தவங்க ஒரு விடை வச்சிருக்கிறாங்கல்ல, அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, அந்த வாய்ப்பை கொடுத்தது லட்சுமி அம்மாள் அவர்கள். அவர்களின் காலத்துக்கு பிறகு இன்னமும் அவர்கள் எனக்கு தந்துவிட்டு போன 5000 புத்தகங்கள் என் நூலகத்தில் இருக்கிறது. 5000 புத்தகங்கள் 1910 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் எதை பத்திரமா வச்சுருக்கிறோம்? நீங்கள் நேற்று வாங்குகிற ஃபோனை கூட பத்திரமா வச்சுருக்கிறதில்ல. 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம். சிம்முனா எப்போ நம்ம நம்பர் எல்லாருக்கும் தெரிய வருதோ அப்போயே அதை காணாக்கிறோம். சொல்லுங்கப்பா, நீங்கள் சிம்மை எத்தனை தடவை மாற்றிருப்பீங்க? மாற்றுறீங்களா இல்லையா? ஒரே சிம் தான் வச்சுருக்கீங்களா? சிம்மு இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு காணாமல் போயிடுது. ஆனால் அதுக்கு இடையில் புத்தகங்களை பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, இன்னும் எல்லாரும் பயன்படுத்திக்கக்கூடியன்னு கொண்டு வந்து சேர்த்த, என்னை இயங்க வைத்த, இலக்கியத்தை தொடர்ந்து இந்த சிவகாசி கந்தகபூமியில் பேச வைத்த லட்சுமி அம்மாள் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் என்றோ எல்லா இலக்கிய செயல்பாடுகளின் போதும் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு கவிதை எழுதி முடித்த பிறகு அவங்களுக்கு வாசித்து காமிக்கிறதா நான் உணர்ந்து ஒரு வாசிப்பை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறேன். அந்த வாசிப்பு ஆத்மார்த்தமாக என்னை இன்னும் எழுத வைக்கிறது. அந்த விருது, அவரின் பெயரால் வழங்கப்படுகிற விருதை நான் சிறந்த கவிதை தொகுப்பு, சிறந்த சிறுகதை, நாவல், சிறார் இலக்கியம், இந்த 4 கேட்டகரியில் 4 வகைப்பாடுகளில் நீங்கள் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி யாரோ 4 கொஞ்சம் பேர் எழுத்தாளர்களை கூட்டு வந்திருக்காங்க, அவங்க பேச போகிறாங்க. ஒருவேளை ஏதாவது சினிமா நடிகர் இல்லை பட்டிமன்ற பேச்சாளர்னால் நம்ம டிவியில் பார்த்துருந்தா நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியானீங்க. சன் டிவியில் அப்படின்னு சொன்னோடனே மகிழ்ச்சியானீங்க. அதுதான் நமக்கு ஊடகம் கொண்டு வந்து காமிச்சா தான் நாம் அவங்கள பிரபலம்னே யோசிக்கிறோம். ஆனால் நான் முதல்ல திருப்பி சன் நியூஸ் தான் வரேன். இப்போ வேணால் நீங்கள் யூடியூப்லேயும் ரீல்ஸ்லேயும் ஈஸியாக ஊடகங்களில் வந்துடலாம். ஆனால் அன்றைக்கி சன் நியூஸ், சன் தொலைக்காட்சியில் நீங்கள் ஒரு பேட்டியில் வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த இதில் வந்து கூப்பிட்டு வச்சு முதல்ல ஊடகங்களை என்னை அறிமுகப்படுத்தி வந்து மாலன் அவர்கள். இன்றைக்கும் பல நிகழ்ச்சிகளில் பல படைப்பாளிகளை, அதுவும் முக்கியமாக சென்னையில் பெண் படைப்பாளிகளை மனிதநேய படைப்பாளிகள் என்று கூப்பிட்டு விருது அளித்தவர் மாலன் அவர்கள். எனவே தான் இந்த லட்சுமி அம்மாள் பெயரால் வழங்கப்படுகிற இந்த விருதை அவர் கையால் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்விற்கு
ஏன்னா அவர் நடுவில் அமெரிக்கா போனார், நிறைய வேலை வேறு இருந்த இடத்துல இருந்தாங்க. வர முடியுமான்னு கேட்டேன். அவர் திருநெல்வேலியில் தன் தந்தையின் பெயரால் ஒரு நூலகம் அமைப்பதற்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் அவசியம் அதையும் இதையும் இணைத்து வந்து விடுகிறேன் என்று. அதை விட ரொம்ப முக்கியம், இங்கே வந்து தாளாளரிடம் உட்கார்ந்து பேசின உடனே எனக்கு அவரோடு உட்கார்ந்து பேசியது சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தது என்று அவர் பேசினார். ஏன்னா இந்த இவ்வளவு தொலைவில் நகரம் இல்லை, இத்தனை இடத்துல உட்காந்து இத்தனை பிள்ளைகளை இணைத்து ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்தாமல் பிள்ளைகளுக்கு கல்லூரி நடத்துகிற எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அப்படி பிள்ளைகளோடும் அடுத்த தலைமுறையோடும் தன்னை இணக்கப்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் பலத்த கரவோசையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆளுமைகள் அல்ல. நாம் நினைத்தாலும் சென்று நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறவரை கூட டிவியில் பார்த்துருவீங்க, எதுலையாவது பார்த்துருவீங்க, இல்லை எங்கேயாவது கிராஸ் பண்ணும். ஆனால் இவர்கள் எல்லாம் எழுத்தில் ஆளுமையாக தன்னை வைத்துக்கொண்டு நாளைய தலைமுறைக்கு தன்னை ஆளுமையாக வைத்துக்கொண்டு ஆனால் தன் உருவத்தையும் தன்னையும் ஒழித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த சமுதாயத்தின் கூறுகளை திசை திருப்பக்கூடிய மாற்றக்கூடிய ஆளுமைகளாக கைகாட்டிகளாக இங்கு நம் முன்னாடி அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உங்களின் அத்தனை பேரின் சார்பிலும் நானும் ஒரு முறை இங்கு வந்தமைக்கும் இந்த நிகழ்வை சிறப்பித்தைக்கும் எங்களது குழந்தைகளோடு உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லக்ஷ்மி அம்மாளோடு இருந்த உறவை நான் சொன்னேன்னா பெரிய கதையாகிடும். அதனால் லக்ஷ்மி அம்மாளின் முக்கியத்துவம் ஏன்னா ஒவ்வொரு நாங்கள் ஏன் அவங்கள தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள் ஒரு லட்சுமி அம்மாக்கள் பல பேர் இருக்கலாம். எனக்கு முன்னாடி ஜெயித்தவங்களையும் வாழ்ந்தவங்களையும் வெற்றியாக நடந்தவங்களையும் நான் எப்போ பாராட்டுறனோ, நான் எப்போ கொண்டாடணும், நாளை என்னுடைய உழைப்பும் உயர்வும் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் இதை நான் சரியாக அடையாளப்படுத்த வேண்டும். எனவே லக்ஷ்மி அம்மாளின் பெயரால் இந்த விருது. அது அடுத்து இந்த மேடையில் விருது பெறுவர்கள் யாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர்கள் அல்ல. 2 மாத தேர்வுக்கு பிறகு இவர்களது புத்தகங்கள் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. கவிதைக்கு கவிஞர் மதிக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தேர்வு ஏறக்குறைய 100 புத்தகங்களுக்கு மேல் கவிதை தொகுப்புகள் தமிழகம் முழுக்க இருந்து வந்து அதில் 3 கட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் இப்போ ஒரு தேர்வாளராக பத்மஜா நாராயணன் இங்கே வந்திருக்கிறாங்க. 2 தேர்வாளர்கள் இருந்து அவர்கள் 4 அவரவர்களுக்கான 2 பிரதிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்த பிறகு இறுதிக்கட்ட தேர்வு ஒன்று நடத்தப்பட்டு இவருடைய மதிக்குமார் அவர்களின் கவிதை தொகுப்பு யாம கோடாங்கி என்ற கவிதை தொகுப்பு இங்கு சிறப்பு பரிசு பெறுகிறது. அதனால் இங்கே தேர்வுக்கு வந்திருக்கிற இவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களை நான் உங்கள் அனைவரின் சார்பிலும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுகதை எல்லாத்துலேயும் ஒரு பரிசு தான் கொடுக்குறதா முடிவு. ஆனால் நாம் ரசனையின் அடிப்படையிலாம் தேர்வு செய்கிறோம். கலை இலக்கியத்தை நீங்கள் எந்த ஸ்கேலும் வச்சு அளக்க முடியாது. என்னப்பா நீ எவ்வளோ உயரம் இருக்கிறேன்னா அளந்துடலாம், அடுத்தவரோட கம்பேர் பண்ணி யார் உயரம்னு சொல்லிடலாம், அல்லது யார் அதிக குள்ளம்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு கலையையும் இலக்கியத்தையும் அழகு உணர்ச்சியும் நாங்கள் எப்படி தீர்மானிப்பது? ரசனையின் அடிப்படையில் தான். இந்த ரசனையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிற போது முதல் 2 என்று சொல்வதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. 2ஆம் இடம்லாம் கிடையாது, வேறு வேறு களங்களில் இருக்கிறது. எங்களால் தவிர்க்க முடியாமல் 2 சிறுகதை தொகுப்புகளை நாங்கள் தேர்வு செய்கிறோம். அதில் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் எழுதிய புத்தரின் பேராசைப்பள் என்ற புத்தகமும் கோகிலன் அவர்கள் எழுதிய காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற சிறுகதை தொகுப்பும் பரிசு பெற்றிருக்கிறது. தவிர்க்க முடியாமல் 2 புத்தகங்களுக்கும் பரிசு 10,000 ரூபாய் பரிசை இந்த அரங்கில் வழங்க இருக்கிறோம். அடுத்தது நாவல். நீங்கள் மற்றதெல்லாம் கூட வாசிச்சிடலாம், கவிதைகள் வாசித்தரலாம், சிறுகதைகள் கூட 13 சிறுகதைகள் 16 சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு வாசித்தரலாம். நாவல் ஒரு 50 நாவல்கள் வந்த இடத்துல அவ்வளவு நாவல் 200 பக்கம் 500 பக்கம்
தேர்வாளர்களின் பணிதான் மிக மிக கடினமானது. உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த வந்திருக்கிற சித்ரா, மீனாட்சி, பத்மஜா, ராஜேஸ்வரி இவர்கள் எல்லோருக்கும், வராத தேவேந்திர பூபதி, சுரேஷ் பரதன் போன முறை அவர் சிறுகதைக்கான பரிசு பெற்றார். இந்த தடவை தேர்வு குழுவில் அவரும் இறங்கியிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நாவலில் கடுமையான போட்டி இருந்தது. வேறு வழி இல்லாமல் அதுக்கும் 2 நாவலை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்துருமோ அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த போது ரொம்ப கடுமையான தேர்வுக்கு பிறகு சம்பத் பீபா அவர்கள் எழுதிய விபுனாந்த சக்கரம் என்ற நாவல் சிறப்பு பரிசு பெறுகிறது. நெய்வேலி பாரதி குமாரின் இந்த போட்டியில் வந்தது நெய்வேலி சிறுகதை பரிசு பெற்ற நெய்வேலி பாரதி குமாரின் நாவல் தான் அந்த போட்டியோடு சண்டையெடுத்தது. ஆக இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்களாக நாங்கள் உணர்கிறோம். அந்த நல்ல அனுபவத்தை கொடுத்த இலக்கிய தமிழகத்தின் அத்தனை இலக்கியவாதிகளுக்கும் இதில் தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டே, ஏன்னா நாவல் வாசிக்கிறதோ சிறுகதை வாசிக்கிறதோ உங்களுடைய நாம் என்ன சொல்லுவோம், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம், அப்படி தானேப்பா நிறைய அது சொல்லுவோம்ல. ஆனால் இதை எல்லாரும் பணியில் இருக்கிறவங்க, எல்லாரும் வேலைகளில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விடுத்து இதற்கு நேரம் ஒதுக்கி சிறந்த ஒரு இலக்கியத்தை தேர்வு செய்கிற பணியை எடுத்துக்கொண்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, சிறார் இலக்கியத்தை ஓகே, ரொம்ப முக்கியமாக நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம். சார் கூட வேதியியல் துறை தமிழ் இலக்கிய மேடை கிடைச்ச உடனே நம்ம ஒரு கதை சொல்லி பார்க்கலாம், தமிழில் பேசி பார்க்கலான்னு ஆசை வந்துச்சா. மாணவிகளை கூட சிரிக்க வச்சுட்டேன், ஆனால் மாணவர்களை தான் அசைக்கவே முடியல. அப்படியா? இல்லை லைட்டு வெளிச்சத்தில் எனக்கு தெரியலையா? இந்த லைட்டுக்கு சும்மா கதை சொல்கிற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லாமல் போய்ட்டு நாம் கதை கேட்குற இடத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். நல்லாயிருக்கு, இனிமேல் பார்த்துருவேன். நாம் எதில் கதை கேட்குறோம்? ரீல்ஸில் கதை கேட்குறோம். அது எவ்வளோ நிமிஷம் சொல்லும்? இப்படி நீ அனுப்புகிற நிமிஷத்தில் தான். அதிகபட்சம் ஒரு பைக்கு, ஒரு காரு, இல்லை ஒரு உடனடியாக ஒரு மீம்ஸு, இதோட எங்களுடைய குறைந்த கேட்கும் திறனை நம்ம குறைச்சிட்டே போகிறோம். கேட்கல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அத்திப்பாட்டியிலுங்கிற ஊரில் இருக்கிற என் பாட்டி வீட்டில் அந்த கூரைக்குள்ளே இருக்கிற புறாவை குஞ்சை எடுத்து பறிச்சுக்கிட்டே எனக்கு உட்காந்து கதை சொல்கிறேன். நான் அந்த ஒரு ஊரில் ஒரு இளவரசி இருந்தாலாம், அவள் காய்கறி வாங்கிறதுக்கு சுண்டைக்காயை அனுப்புனாலாம். சுண்டைக்காய் குதிரை காதுக்குள்ளே ஏறி உக்காந்து காய்கறி வாங்கிறதுக்கு சந்தைக்கு போச்சான். இப்படி கதை கேட்டு இப்போ கதை சொன்னால் இப்படி சொன்னால் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? டெம்பிள் ரன்னில் நான் ரொம்ப குறைவாக வீடியோ கேம் பார்க்கறதுனால எனக்கு அது ஒன்று மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், துரத்தி ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்கிடையில் எதெல்லாம் கைப்பற்ற முடியணும், தங்கக்காயினை கைப்பற்ற முடியணும், இதுக்கிடையில் எவ்வளோ தவறுங்கிறது ஓடும். இப்போ இதுக்கிடையில் உனக்குள்ளே ஒரு படம் ஒன்று, காட்சி படம் ஒன்று ஓடுதில்லை. நீ மனசில் காட்சி படம் ஓட முடியாமல் கையில் இருக்கிற காட்சி படத்தில் நீங்கள் கதை சொல்லவும் கேட்கவும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. பாட்டிகிட்ட கேட்டால் அதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சுண்டக்காய் குதிரை காதில் உட்காந்து காய்கறி வாங்கி போக சொல்லிச்சுன்னா என்னன்னு இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஏதோ ஒரு உருவமே இல்லாத ஒரு பூதம் துரத்திட்டு வருது, நீ ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் கேட்டேல, விளாண்டேல, கடைசி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிற வரைக்கும் விளாண்டேல. அப்போ உனக்கு கதை கேட்குறதுக்கு முட்டாள்தனமான கதைகளை கடையில் தான் நமக்கான சிந்தனைக்கான இடைவெளியே இருக்குது. அந்த இடைவெளியை இன்னி வரைக்கும் நம்ம வச்சிருக்கவே இல்லை. எப்போ காலி இடம் உருவாகுதோ அப்போ தான் நிரப்புறதுக்கான விஷயங்களை நாம் தேடத் தொடங்குவோம். நமக்கிட்ட இருக்கிற வார்த்தைகளை மந்திர சொல்லாக்குவதற்கு அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இங்கே தமிழ்துறை மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? தமிழ்துறை மாணவர்கள் இல்லையா நீங்கள்? சரி, எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்?
கவிதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கவிதை எத்தனை பேர் எழுதுவீங்க? கரையில் எழுதினே நாளை கவிதை சொன்னேன்னா பரிசு கொடுப்பேன், சந்தோஷப்படலாம்ல. சரி, எத்தனை பேர் ஏதாவது கவிதை எழுதவே மாட்டீங்களா? எழுதுறவங்க அதான் இருக்கிறீங்க. குழந்தைய பார்த்து அழகா இருக்குதுன்னு சொல்ல நினைக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? செடியில் இருக்கிற பூவை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? ஒரு பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னு கண்ணை காமிக்காத பசங்க இருக்கீங்களா? ஆப்பீங்களே. அப்போ உனக்குள்ள கவிதை இருக்குல்ல, எழுதி பார்க்கல, சொல்லி பார்க்கல, எழுதுனா காதல் கவிதை எழுதுனா வீட்டில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லாமல் இருக்கு. காதலை இந்த மண் காதலை போற்றிய மண். கிழவனும் கிழவையும் உட்காந்து கடைசி காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை, நாம மட்டும்தான் உட்காந்துன்னு சொல்லி வெத்தலையை மடித்து பகிர்ந்துக்கிட்ட அந்த காதலோடு நிறைந்த மண் தான். காதலை வேறு மாதிரி ஆக்கிட்டனால பெற்றவங்களும் காலேஜ் போகிற தாளாளரும் பயப்பட ஆரம்பிச்சுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் காதலிக்க தெரிஞ்ச, காதலை யோசிக்க தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கவிதை இருக்கிறது. எனவே இந்த அரங்கில் உள்ளே இருந்து கேட்பவர்களாக இருக்க, வாசகர்களாக இருக்க அத்தனை பேரும் தகுதி படைத்தவர்கள். உங்களிடம்தான் இந்த இலக்கிய சொற்கள் விதைக்கப்பட வேண்டும். இந்த விதை உள்வாங்குவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். சுவாரஸ்யமான, சிரிக்க வைக்கிற, கிச்சு கிச்சு மூட்டுகிற பட்டிமன்ற பேச்சுக்கள் அல்ல, நாளை உனக்குள் இருக்கிற உன்னை தட்டி எழுப்ப போகிற, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற, உண்மையை உணர்ந்தபடியே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற நண்பர் கூட்டம் இது. நண்பர்களே, தமிழகத்திலேயே இந்த ஆண்டு வந்த அத்தனை புத்தகங்களையும் வடிகட்டி யார் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களோ அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடம் கையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். முழுமையாக இதற்கப்புறமாக நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அரங்கத்தில் இருக்கிற அத்தனை சாறுகளையும் எடுத்துக்கொண்டு நீ இலக்கியவாதி ஆகணும்னு கேட்க மாட்டேன், கவிதைகின் ஆகணும்னு கேட்கல, எழுத்தாளர், ஆனால் உன்னிடம் இருக்கிற ஒரு சொல் முளைக்க வைக்கக்கூடிய ஆளுமை உனக்குள் வர வேண்டும். அதற்கு இந்த அரங்கம் உதவும். வாய்ப்புக்கு நன்றி. தாளாளர் அவர்களுக்கும் கல்லூரியின் இந்த அரங்கம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அரங்கம் வைக்கிறோன்னு சொன்னோடனே இதில் இருக்கிற ஸ்பீக்கர் செட்லேருந்து ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து தாளாளர் அவர்கள் உடனடியாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறார்கள். நம்மளுக்கு முக்கியத்துவத்தை பணத்தில் சொன்னால் தான் தெரியும். 1 லட்ச ரூபா கீழே நடந்தால் என்ன செய்வோம்? விட்டுட்டு போயிடுவோமா? இது முக்கியமான அரங்கம். நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர்களை வாழ்த்த வந்த அத்தனை பேருக்கும் எனது நன்றியும் இந்த தருணத்தை தெரிவித்து கொண்டு அரங்கத்தை அமிர்தம் சூர்யாவுடன் அவர் உங்களை இன்னும் வச்சு செய்வார். நன்றி.